God is good. All the time, God is good. Sure, not. Hallelujah. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். I saw pastor. Thank you, pastor. Pastor பின்னாடி மறைச்சிட்டாரு. Thank you, pastor, for the opportunity. இப்போ நம்ம ரெண்டாவது செஷனுக்கு போகிறோம். இந்த ரெண்டாவது செஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செஷனு. I want to share two things from this. இதே வசனத்தில் தான், இந்த டேனியல் 9வது அதிகாரம் வசனம் 17 சில காரியங்களுக்கு மத்தியில் நான் பகிர்ந்துக்கொள்ள ஆசைப்படுறேன். அதுக்கு முன்பதாக சற்று நேரம் கண்களை மூடி இந்த வார்த்தை நம்மளை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடி ஒரு விஷயம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவா சொல்லும் ஆண்டவரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீரே. நீ எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் விசுவாசத்தோடு சொல்லுமா, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எல்லாரும் சொல்லுமா, ஏகோ ரிபாஷரபக்கரபரியாந்திரணமஷிகலே ரிமஷரண மரிதோரோ ரிபாஷரலே சந்தீபி. எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக. ஹல்லேலூயா. என் ஜெபங்கள் அனைத்தையும் கேட்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பதில் கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவி. யெகோவா ஈரே ரிபாஷகபா ரிகரபா ஷிகரபரியாந்திரணமஷிகோ ரிமரம சரண மரிதர கரபஷிகரபலே. இயேசுவே நீ சந்திப்பீரே. யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கும் தேவனே, சந்திப்பீ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஆண்டவரே, இங்கே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் நிற்கிறோம். ஆண்டவரே, இது நீர் எங்களுக்கு தந்த நேரம். உம்முடைய முகத்தை தேடுவதற்கு இந்த தருணம் எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தானியேல் முகத்தை தேடினான்.
ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஒரு புதிய காரியம் பிறக்கப்பட்டது. தானியேல் ஒரு மனுஷன் ஜெபித்தான், தேசத்திலே சேமம் வந்தது. தானியேல் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே மன்றாடி பாவங்களை அறிக்கை செய்து தன்னை தாழ்த்தி ஜெபித்தான். தேசத்தில் ஆண்டவரே அடிமைத்தனம் ஒளிந்தது. கர்த்தர் செய்தீர், கர்த்தர் செய்தீர். நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். இப்பொழுது நாங்கள் கேட்க போகிற சத்திய வார்த்தையை எங்கள் மத்தியிலே கர்த்தர் பேசும். ஏன் நடத்துங்க. எல்லாவற்றும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. சில பேர் ஆயத்தமாக இருக்கீங்க கர்த்தர் வசனத்தை கேட்க. எல்லாரும் தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 17 திருப்பிக் கொள்ளுங்க. நான் சொன்னேன், இந்த தானியேல் புஸ்தகம் ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். இந்த தானியேல் தன்னுடைய தேசத்திற்காக அவர் ஜெபித்ததை நாம் பார்க்கின்றோம், ஜனங்களுக்காக ஜெபித்ததை நாம் பார்க்கின்றோம். இது 9வது அதிகாரத்தினுடைய கான்டெக்ஸ்ட், அதாவது அது சூழ்நிலை என்னவென்றால், அவர் தெரிந்து கொண்டு ஆண்டவர் நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார், ரெஸ்டோரேஷன் கொடுப்பார், நிச்சயமாக தேசத்திற்கு அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுவு வரும் என்று சொல்லி அவர் நம்பி கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து என்ன சொன்ன, ஆண்டவரே ஜனங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் ஜனங்கள் கூட சொல்லலை, அவர் எப்படி சொல்றாருன்னா, நாங்கள் செய்த பாவம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அது ஜெபித்த பிறகுதான் இந்த 17வது வசனத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய முகத்தின் பிரகாசிக்க படட்டும், அந்த ஒளி பிரகாசிக்க படட்டும் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? முதல் செஷன்ல என்ன பார்த்துக்கணும், சம்மரி என்னன்னா, தேசம் சேமத்துக்குள்ளே வர வேண்டும், தேசம் ரிவைவலை பார்க்க வேண்டும் என்றால் முதல்ல சபைகள் ரிவைவலுக்குள்ளே கடந்து போகணும். சபைனா பில்டிங் கிடையாது, சபைனா நம்ம தான், கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவதாக எழும்பணும், இந்த தேசத்திற்காக எழும்பணும், ஜெபிக்கணும், மன்றாடணும், கர்த்தர் சமூகத்தில் அவருடைய முகத்தை தேடணும். அதை நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? முகத்தை தேடணும், கர்த்தருடைய கரத்தை அல்ல. அவன் தானே, கர்த்தருடைய கரம் இருக்குது, அது நம்ம தேடணும் தான். ஆனால் முதலாவதாக எதை தேடணுமா? கர்த்தருடைய முகத்தை. அதனால் நம்ம நன்றாக பார்த்தோம், மத்திய 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். சீக்கிம் ஃபர்ஸ்ட், முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்க, அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி என்னது? எல்லாரும் ஆண்டவரே சாப்பாடு கொடுங்க, வேற என்ன, அதை பற்றி கவலைப்படாத, துணி என்ன போடுன்னு கவலைப்படாத, எல்லாரும் என்னது வச்சுனா ஆண்டவரே இதாக கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் சொல்கிறார், முதல்ல கர்த்தருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, அப்படின்னா அவர் முகத்தை முதல் தேடுங்க, மித்தது எல்லாமே என்ன வருமா? கொடுக்கப்படும் சொல்லலை, கூட கொடுக்குற பேக்கேஜாக வரும் அப்படின்னு கர்த்தர் பேசுகிறார். ஆனால் இப்போ இந்த வசனத்தில் 2வது காரியத்தை உங்கள் மத்தியில், அப்போ முதல் காரியம் என்ன பார்த்தோன்னா, தேசம் சந்திக்கப்படணும், தேசம் ரட்சிப்புக்குள்ளே வரணும், தேசம் ரிவைவ் பண்ணணும்னா சபை முதல் ரிவைவ் பண்ணணும். அப்போ இப்போ பிசாசானவன் என்ன செய்து கொண்டா, சபையை அட்டாக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். மக்கள் மத்தியில், குடும்பங்கள் மத்தியில் நிறைய காரியங்கள் என்ன நடக்குது, சில அட்டாக்ஸ் வருது, அதை நம்ம கொஞ்சம் பார்த்து அதுக்காக ஜெபம் பண்ணோம். ஆனால் இப்போ அதே வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா? ஸ்க்ரீனில் போடுறீங்களா? அந்த வசனத்தை போடுங்க, அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இப்பொழுதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவருடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலம், அதான் நம்ம பார்த்தோம். பாழாய் கிடக்கிற என்ன ஸ்தலம்? அந்த பரிசுத்த ஸ்தலம் எந்த ஸ்தலம்? தேவனுடைய ஆலயம். அப்ப எதனால பாழாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கீழ்ப்படியாமை, அப்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். மோரல் காரியங்கள், நிறைய காரியங்கள் பார்த்து பாழாய் கிடக்குது. அப்ப அவர் எதுக்கு ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். இது ஜெபிச்சிட பிறகு நீங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு தேசத்தில். ஆமாவா? வாசிங்கன்னா தெரியும், கர்த்தர் பெரிய விடுதலை கொடுத்தாரு நம்ம ஒரு மனுஷனால. அதனால தான் இங்கே நீங்கள் நம்மலாம் ஜெபிக்கிறோம்ல, கர்த்தர் முகத்தை தேடி ஜெபிக்கிறோம்ல, உங்களை ஜெபம் கர்த்தர் இந்த தேசத்துக்கு பெரிய காரியம் செய்வாருங்க. அல்லேலூயா. நிறைய பேர் இப்போ கொரட்டை விட்டு தூங்கிட்டாங்க. நம்ம இன்னும் விழிச்சிருந்து ஜெபிக்கிறோன்னா, கர்த்தர் நம்மளையே நியமித்துக்கு வச்சிருக்கிறாரு தேசத்துக்காக ஜெபிக்க. இந்த ஜெபம் வானத்தை அசைக்கும். இந்த ஜெபம் இந்த தேசத்தை அசைச்சு நிறைய காரியங்களை கர்த்தர் செய்வார் மாத்திரம் இல்லை, செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். எப்படி விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர் ஆரம்பித்து விட்டார்.
அப்போ இந்த வசனத்தில் முதல்ல வந்து சர்ச் இஸ் அண்டர் அட்டாக், அது நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது முகத்தை தேடுறது, கர்த்தருடைய முகத்தை தேடுறது. அப்படின்னா கர்த்தருடைய முகத்தை தேடுறதுன்னா கர்த்தருடைய மகிமையை சொல்லுங்க. கர்த்தருடைய முகம் தான் கர்த்தருடைய மகிமை. அப்போ ரெண்டாவது பாயிண்ட் எழுதிக்கிங்க, the church should reflect God's glory. ரெண்டாவது என்னன்னா, திருச்சபை சபைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, சபைனா என்ன சொல்றது, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய மகிமையை என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். அது சாதாரணமாக சொல்லணும்னா, நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் நமக்கு நியமித்த காரியம் என்ன, எழுந்து போய் என்ன செய்யணும், கர்த்தரை பற்றி சொல்லணும், கர்த்தருடைய அன்பை சொல்லணும், கர்த்தர் நடப்பித்த காரியங்களை சொல்லணும், கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லணும். இது எல்லாம் என்ன சொல்லணும், போய் சொல்லணும்ல. அதுக்கு தானே கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு என்ன ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறோம், அதெல்லாம் சபையில் இருக்கிறோம். வேற எதுக்கு இருக்கோம்? எதுக்கு சபையில் இருக்கீங்க தெரியல பாஸ்டர், சும்மா கர்த்தர் தொட்டாரு, நான் வந்து உட்காந்துருக்கேன். எதுக்குப்பா? சும்மா எதுக்கெல்லாம் கேட்காதீங்க, உட்காந்துருக்கேன் அவ்வளோதான். அதுக்கு இல்லைங்க, நம்மளுக்கு ஒரு என்ன இருக்குது, நோக்கம் இருக்குது. நோக்கம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இருக்கிற இடத்துல போகிற இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நான் சொல்கிறேன், தேசம் நீங்கள் போகிற எல்லாம் ஒரு வசனம் இருக்குல்ல, கால் மிதிக்கும் தேசமெல்லாம், கால் மிதிக்கும் தேசமெல்லாம் அது இருக்குது. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ, நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ, நீங்கள் எங்கே போகிறீங்களோ, நீங்கள் என்ன தெரியுமா செய்றீங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டு போகிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய அன்பை, கர்த்தருடைய காரியங்களை எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் போகிற இடம் வந்து என்ன செய்யுமா, மாறுதல் அடையும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஆமாம் தானே? கர்த்தர் ஸ்தோத்திரம். போகிற இடம்லாம் மாறுமா? இல்லை பாஸ்டர், அந்த இடம் தான் என்ன மாற்றிடுச்சு, நான் மாறல, அந்த இடம் என்ன மாற்றிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற, அணிந்து கொள்ளுகிற ஜனமாக இருக்கிறோங்க. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் தானியேல் சொல்கிறாரு, ஆண்டவரே என் நிமித்தம் அல்ல, நிமித்தம் உம்முடைய முகத்தின் காரியங்கள் என்ன செய்யணும், இந்த சபையும் சரி, பாழாய் கிடக்கிற சபையில் உம்முடைய பிரசனம், உம்முடைய மகிமை என்ன செய்யணும், வெளிப்படணும். அல்லேலூயா. சில பேர் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்கிறாங்க, இப்போ தேவ மகிமை எனக்கு வந்துருச்சு, இப்போ நான் போயிட்டு தேவ மகிமையை கொண்டு செல்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், நீங்கள் கொண்டு செல்க தேவ மகிமை, உங்கள் மகிமை இல்லை. இப்போ எதுக்காக ஜெபம் பண்ண தெரியுமா? கர்த்தாவே உம்முடைய மகிமையை கொடுக்கிற இடம், உமக்கு கொடுக்கின்ற அந்த மகிமையை, அதை எது எடுத்துக்கொள்ளுகிறதோ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. சில வேளை என்ன மகிமை தெரியுமா, என்னோட மகிமை நான் காட்டணும், நான் யாரு, என்னால் என்ன செய்ய முடியும், என் மகிமையை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணாது, வெளிப்படாதுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரங்க. அப்போ இன்றைக்கி என்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்னா என்ன நீங்கள் தேர்ந்தெடுங்க, எதுக்கு? உம்முடைய மகிமை எடுத்து செல்வதற்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நான் போய் உம்முடைய மகிமை என்ன பண்ணோம், பிரஸ்தாபப்படுத்தணும் ஆண்டவரே. அதுதான் உப்பாய் ஒளியாய், முதல் தான் சொன்னேன், உப்பாய் ஒளியாய் தேர்ந்தெடுத்துட்டாரா? இருக்கிறீர்கள், இருப்பீர்கள்னு போடல, இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் இருக்குங்க, உப்பா இருக்கிறீங்க. கொஞ்சம் தொட்டு வச்சு பாருங்க, இருப்பீங்க. என்ன பிரச்சனைனா பாருங்க, உப்பா இருக்கிறதுன்னு சமைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு கறி வச்சுட்டீங்க, எல்லாம் போட்டிங்க, போட்ட பிறகு உப்பு போடலன்னா அந்த கறி எதுக்கு செல்லுமா? செல்லாது. பாருங்க, உப்புக்கு கூட ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம்னா, உப்பு போடாமையும் இருக்க முடியாது, ரொம்ப போட்டாலும் தப்பு. உப்போட தன்மை என்ன, போடாட்டி கூட சப்புன்னு இருக்கு, ஒன்றுத்துக்கு யூஸ் கிடையாது. ரொம்ப போட்டாலும் டூ சால்ட்டி. அதனால தான் கர்த்தர், நீங்கள் உப்பாக இருக்கீங்க என்ன அர்த்தம்னா, இல்லாமையும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவராகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஆமாம் தான். என்னங்க பாஸு,
நீங்கள் கோழிக்கறியில் ஒரு டப்பா அப்படியே போட்டு சாப்பிடுங்க. எப்படி இருக்கான்? ஓ சூப்பராக இருக்குமே, அப்படியே அமிர்த மாதிரி அப்படியே உள்ளுக்கு போய் அப்படியே நம்மளை பண்ணோம். இல்லை, சால்ட்டுக்கு அதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்குது. there's always a balance in Christian life. அது ஒரு பேலன்ஸ் இருக்குது. அதே போல தான் நம்மளுடைய ஜப வாழ்க்கையிலும் சரி, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் உப்பாக இருக்கணும், கர்த்தர் மகிமை எடுத்து சொல்லணும். ஆனால் ஓவராக நம்மளோட மகிமை என்ன பண்ணிடக்கூடாது, ஓவர்லாப் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய மகிமை எடுக்கிற எந்த இடமாச்சும் அந்த இடத்த என்ன செய்யணும், ஜபத்தில் தான் அழிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இப்போ என்னுடைய ஜபம்லாம் நான் இப்போ ஜபிச்சுட்டு இருக்கிறேன். சபைகளில் போகும்பொழுது ஜபிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவரே ரிவைவல் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே அப்புறம் கர்த்தர் காமிச்சார் என்ன தெரியுமா, மனிதனுடைய கிங்டம் உடையணும். ஆக்சுவலி அது எங்கே தெரியுமா, சபைகளில் மனிதனுடைய கிங்டம், மனுஷன் கட்டுற கோட்டை, மனுஷன் கட்டுற தன்னுடைய ராஜ்யம் என்ன செய்யணும், உடைக்கப்படணும். கர்த்தர் மகிமை பிரகாசிக்கப்படணும். அல்லேலூயா. அது எப்ப சபைகளிலே கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்கப்படுகிறதோ அப்போ உலகம் இந்த லைட்டை பார்த்து என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமா தானே? ஆமென். அப்ப சபை வைரல் ஆயிரும், நல்ல வைரல் ஆயிரும் சொல்ல வரேன். வெளிச்சம் அடிக்க கர்த்தருடைய பிரசனம் இருக்க எங்க கர்த்தருடைய பிரசனம் இருக்கு அங்க விடுதலை இருக்கு. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, எல்லாத்துலயும் ஒரு விடுதலை இருக்கு பாருங்க. அந்த மகிமை நம்ம எடுத்து செல்லும் பொழுதும் கூட அதை மக்கள் பார்த்து என்ன செய்வாங்கன்னா, கர்த்தரை அறியாதவங்க வித்தியாசத்தை பார்ப்பாங்க. அந்த மகிமை மூலியமா ஒரு பெரிய எழுப்புதல் வரும், ரட்சிப்பு வரும். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். Are you with me? Hallelujah. So தானியேல் இங்க என்ன சொல்றேன், ஆண்டவரே என் ஜனங்கள் என்ன பண்ணோம், இந்த சபை என்ன பண்ணோம், பலாய்க்கு இருக்கிற சபை கர்த்தருடைய மகிமையில என்ன பண்ணோம், நிரப்பணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம். எப்போ நம்ம இப்படி ஜெபம் பண்ணுறோமோ சபை எழும்பிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். கர்த்தர் மகிமையில் நான் சொல்கிறேன், எல்லா மனுஷ ராஜ்யமும் உடைஞ்ச வேணும், கர்த்தருடைய மகிமை எழும்பிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அதை விட வேற என்னங்க இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. Continue to pray for God to nullify and destroy all human built kingdom. அதில் மிகப்பெரிய உதாரணம் என்ன தெரியுமா, கோவிட் தான். ஆமாம் தானே? கோவிட்க்கு முன்னாடி எல்லாரும் நினச்சிட்டுங்க, நான் தான் பெரிய தேசம், நான் தான் பெரிய தேசம், நான் தான் பெரிய தேசம், நான் தான் பெரிய தேசம்னாங்க. சின்னோண்டு வந்துட்டோன்னே பேப்பர்லாம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. பேப்பர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சின்னோண்டு பண்ணிட்டு போயிருச்சு தானே. எவ்வளோ பெரிய ராஜ்யம், காசு இருந்தால் என்ன பண்ண, ஒன்றும் செய்ய முடியல. அவ்வளோ பெரிய மகிமை இருந்தால் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியல. அல்லேலூயா. சொந்த ராஜ்யம் ஒரு நாள் உடைஞ்சிரும், கர்த்தர் ராஜ்யம் கட்டப்படணும். அல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யம் கட்டப்படணும். அது யார் மூலியமா கட்டப்படும் தெரியுமா? நீங்களும் நானும் தான். ஆமென். அல்லேலூயா. நான் இப்போதான் என் சபையில் சொல்லுவேன், ரிவைவல் நடக்கணும், நான் விசுவாசிக்கிறேன்னா அதே கோர்ட்ல இருந்து நான் விசுவாசிக்கிறேன். 100 மீட்டர் ரேஸ் பார்த்துருக்கீங்களா? உசேன் போல்ட் ஓடி இருப்பார், பார்த்துருக்கீங்களா? உசேன் போல்ட் யாரா கேட்காதீங்க, அது போல்ட், அவங்களுக்கு தெரியும் எனக்கு. அவர் மட்டும் ஐ வாண்ட் டு வின் அந்த டுக்குன்னு வெடி சத்தம் கேட்டாலும் அங்கேயே நின்று இருந்தா அடைய முடியுமா? முடியாதா? முடியாது. அதே போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தாவே என்னை அனுப்பும்னு கர்த்தர் சொல்ற, போப்பா, நான் தான் எல்லை எங்கிலும் கொடுத்துட்டேன், போப்பா அப்படி சொல்லிட்டு இல்ல கேரேஜ் போறவன். எப்ப நீங்க போறீங்களோ கர்த்தர் சொல்லிட்டார் போ சொல்லி. பஸ் இது பிப்ளிக்கல் தான். எங்கன்னா இது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். மோசே ஈஜிப்சியன் பின்னாடி துரத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எக்ஸோடஸ் யாத்திரையாகமும் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கணும். பின்னாடி யார் துரத்திட்டு இருக்கிறா? ஈஜிப்ட் துரத்திட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்துட்ட கையோட செங்கடல் பிளக்கணும்ல. இவர் மக்கள்லாம் கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. ஆடி போன கேப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா,
இவர் மோசஸருக்கு கொண்டாடுறங்க, கத்தாதீங்க, கொண்டாடுறங்க, நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆண்டவர் ப்ளீஸ் சி திஸ் ஃபெலஸ் வெரி நாட்டி, வாட் டு டூ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வசனம் இருக்கும். எக்ஸோடஸ் சாப்டர் 14:15 நினைக்கிறேன். நீ போய் வாசிங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுவார். he cried unto the Lord help us அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார், அப்படிங்களா, யூ நீட் ஹெல்ப்பா, எஸ் இல்லை வெயிட்டா அப்படி சொல்ல அவர் என்ன தெரியுமா சொன்னார், வசனத்தை வாசிக்கணும், என்கிட்ட இப்போ ஏன் அழுகுற, இது அழுகுற நேரம் இல்லை, முன்னேறி செல். நல்லா இருக்கு, ஒரு 2 பேர்னாச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. காத்து சோதனை மித்தவங்களாம் எங்கே போச்சுன்னு தெரியல. இங்கே தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயும் பேர் 3ஆம் வாரத்துலாம் பேர் அது மாதிரி இறங்கிருங்க. ஜபத்தில் கூட்டிகிட்டு போவாங்க, நீங்கள் இப்போ இறங்கிருங்க. நீங்கள் சீட்லேயே உட்காந்துருங்க. கத்திர ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஆண்டவர் சொல்லிக்காரு, ஜபத்துக்கு ஒரு நேரம் இருக்குப்பா, ஜெபிக்க ஒரு நேரம் இருக்குது. கத்திர ஸ்தோத்திரம். ஜபத்தை கத்தர் கேட்பார், ஜெபிக்கணும், அவரை நாடி இருக்கணும், அவரோட முகத்தை தேடணும், அதுக்கு நல்ல நேரம் இருக்குது. இப்ப என்ன நேரம் தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னத்தை பிரசங்கிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை பிரசங்கிக்கவும், கர்த்தருடைய பிரசன்னத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற நேரம். இப்ப ஏன் அழுத்திட்டு இருக்க? போ, நீ எங்க இருக்கிறியோ அங்கே கர்த்தருடைய பிரசன்னத்தை பரப்பு. எப்ப ஒரு ஆள் இங்க இருக்கிற ஒரு ஆத்மை போகிற இடத்துல பரப்பின, நான் சொன்ன அந்த தாமலை எழுப்புதல் வராதா? வரும் ப்ரோ, நிச்சயமா வரும் ப்ரோ. போகிற கம்பெனியில எழுப்புதல் வராதா? வரும். உத்தராஜயாக்கு போங்க, எல்லாம் கவர்மெண்ட் சர்வன்ஸ்லாம் சில பேர் இருந்தா, நீங்க இருக்கிற இடத்துல பாருங்க, அங்க இருக்கிற மந்திரி எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்ப்பாங்க. தானியேல் இடத்துல யார் பார்த்தா? நெபுக்கத்நேசர் பார்த்தாரா இல்லையா? வித்தியாசத்தை. அதே போல அனுவா இப்ராஹிம் பார்ப்பாரு. இந்த சர்ச்சில் இருக்கிற மக்களை அனுவா இப்ராஹிம் பார்த்து சொல்லுவார், வித்தியாசமான சபன், உண்மையிலே இது வித்தியாசமான சபை தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். பை த பை, இங்கே பாஸ்டர் இருக்கார், போயிட்டாரா? இருக்காரு பாஸ்டர். பை த பை, ஐ ஆல்சோ ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் ஃபார் தட் சேனல். நான் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு நான் அந்த சர்மன் கேட்பேன், ஆன்லைன் சர்வீஸில் நிச்சயமாக கேட்பேன். நான் ஒன்று இங்கே வந்து இதுக்கு சொல்லுறேன், உண்மையாக தான் சொல்கிறேன். God is doing tremendously in this church. இன்னமும் செய்வார். So now today God is speaking. Now is the time for everybody as a church to go and spread the presence of God. Not my presence, it's God's presence. Hallelujah. கர்த்தருடைய பிரசன்னத்தை பரப்புகிற நேரம் இது. அதனால அவர் சொல்றார் now. Daniel say now. He never say tomorrow. Now. இப்பயே நடக்கட்டும் ஆண்டவரே. நான் போகிற ரெஸ்டாரண்ட்டில் நடக்கட்டும், நான் போகிற ஹாஸ்பிட்டலில் நடக்கட்டும் ஆண்டவரே. அதே கான்ஷியஸில் நான் போக கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நான் யார் பார்க்குறேனோ ஆண்டவரே அவங்களை கர்த்தர் தொடணும் ஆண்டவரே. நான் யார் பார்க்குறேனோ பேசுகிறேனோ என் நாவில் கர்த்தருடைய வார்த்தை வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும் ஆண்டவரே. என்ன பயன்படுத்துங்க, என் சபையை பயன்படுத்துங்க. சபையில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களை பெரிய ஆள் வரைக்கும் பயன்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது, இதான் லாஸ்ட், மூன்றாவது பாயிண்ட் இந்த வசனத்துல இருந்து என்னன்னா, the church must depend on God for restoration and renewal. ஆமென். புதுப்பித்தலையும், ரெஸ்டோரேஷன் தமிழ்ல எப்படி? மறுசீரமைப்பா. இழந்ததை மறுபடியும் பெற்றுக்கொள்கிறது, அப்படித்தானே ரெஸ்டோரேஷன். இழந்ததை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுது. இன்னொன்று புதுப்பித்தல். அது யார் செய்வானா? கர்த்தர் தான் செய்வார். அது எப்போ செய்வார் அப்படின்னா, கர்த்தரையே சார்ந்திருக்கும் பொழுது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ டேனியல் இருக்கார்ல, அவர் பெரிய அதிகாரி தானே? பெரிய அதிகாரியா இல்லையா? இல்லை சின்ன குட்டி அதிகாரியா? பெரிய அதிகாரி, ஒரு பெரிய ஆள், சரிங்களா? அவரே நான் நினைக்கிறேன் எத்தனையோ ராஜ்யத்தில் அவரே வேலை செஞ்சுருக்கிறார். நீங்கள் டேனியல் புஸ்தகத்தை வாசிங்க. எத்தனையோ ராஜ்யம், நெபுக்கத்நேசர் போய் அப்புறம் பிள்ளை வந்து அவங்க கூடலாம் வேலை செஞ்சுருக்கிறார். நல்ல வேலையாள், வெரி இன்டெகிரேட், சூப்பரான வேலையாள். அவருக்கு இல்லாத தெரியாத ஆஃபீஸர் கிடையாது, தெரியாத ராஜா கிடையாது. ராஜா கூட எப்படி பேசுவார்? ஹலோ ப்ரோ, அவையூ ராஜா, எனிதிங், லஞ்ச் போகுமா, வாங்க சாப்பிடுவோமா, அப்படிலாம் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குது. நம்மளுக்கெல்லாம் அந்த கொடுப்பனை இல்லை, நம்மளாம் டிக்கெட் கட்டி தான் போகணும்.
அது கூட கொடுப்பாங்களான்னு கூட தெரியல, சரிங்களா? ஆனால் அவருக்கு என்ன எஸ்எஸ் இருந்தது? ராஜா கூட ஒரு எஸ்எஸ் இருந்ததா? பேசுறதுக்கு ஒரு தருணம் இருந்ததா? பெஸ்ட் படி தானே இருந்ததா? ஆனால் இதில் முதல்ல ராஜாவை தேடி போல. ராஜா, எனக்கு தான் உங்களுக்கு தெரியுமே, நான் சொன்னால் நீங்கள் சேவிங் தானே, இப்போ என்ன பண்ணீங்க, ஜனத்தை விட்டுருங்க, டீல் பேசிக்கோ. ஆமாவா இல்லையா? நடந்திருக்கு, செஞ்சிருக்கலாமா இல்லையா? என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் என்னமோ காத்துல பேசுற மாதிரியும். ஆமாவா இல்லையா? ஆமா, டீல் பேசியிருக்கலாமா இல்லையா? சரி, டீல் வின் வின் சிச்சுவேஷன். உங்களுக்கு வேணாம், எனக்கும் வேணாம். நீங்கள் ஆளை விட்டுருங்க, நான் உங்களுக்காக ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆளை விட்டுருங்க, கட்ட நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிடுங்க. நேமியா சொன்னது, நேமியாக்கு அப்படி தான். நேமியா போய் நின்றாரு, என்ன வேணும் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்ல, அந்த மாதிரி சொல்லிக்கலாம் டேனியல். இல்லையே, he got influence. அவருக்கு என்ன இருந்தது? he can influence the king, he can talk. இல்லைன்னு ராஜா சொல்லவும் மாட்டார், ஏன்னா நல்ல வேலையால். ஆனால் ராஜாவை தேடி போல, அவர் தேடி போனது கர்த்தரை. அவர் நாண்டினது கர்த்தரை, அவர் தேடினது கர்த்தரை. அப்போ முகத்தை தேடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய முகத்தை தேடு அப்படின்னா கர்த்தரையே சார்ந்திருப்பது, கர்த்தரை நாடுவது, அவரையே முழுமையாய் சார்ந்திருக்கும் பொழுது எழுப்புதல் கிடைக்கும். Hallelujah. When Daniel never depend on the officials, he depend on God. God changed the captivity. அவர் சிறு இருப்பை என்ன செய்தாரா? மாற்றி போட்டார். அது மாற்றி போட்டாருங்க. கர்த்தர் சோதரம் மாற்றினாரா இல்லையா? மாற்றலையா? மாற்றினாருங்க, மாற்றினாரு. கர்த்தர் மாற்றினார், கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே? சொல்கிறது ஈஸி, ஏன்னா அதெல்லாம் சரளமாக வந்துடும்ல. என் நம்பிக்கை யார் மேலே? கர்த்தர் மேலே. ஆனால் உண்மையிலே இருதயத்தில் என் நம்பிக்கை யார் மேலே? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒரு 3 டிப்ஸ் கொடுக்குறேன் டு டிபெண்ட் ஆன் காட். யூ வாண்ட் டு see குட் சக்ஸஸ், நல்ல செம்மையான பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால் 3 ரகசியங்கள் உண்டு. திருப்பிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 வாசிங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம், நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 5, 6 நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அதில் போடப்பட்டிருக்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நம்பர் 1 என்னது? வாசிருமா, வாசி முடிச்சிருங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து, உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை. இங்க பாருங்க, நம்மளுக்கெல்லாம் நம்ம பாதை செவ்வாய்ப்படுத்தணும். ஆமாவா? நம்ம தேசம் செம்மையா இருக்கணும். ஆமாவா? நம்ம சபை செம்மையா இருக்கணும். ஆமாவா? நம்ம குடும்பம் செம்மையா இருக்கணும். ஆமாவா? ஆமா தானே? அதுக்கு 3 ரகசியம் என்ன? முதல், சொந்த புத்தியில சாயவே கூடாது. Hallelujah. You want to see success? You want to see God to lead us through? Don't lean on your own understanding. Hallelujah. எத்தனையோ பேர் சுய புத்தி மேல சாய்ந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. சில பேர் சுய புத்தி மேல் சாய்ந்து அவங்க வழி தப்பி போயிருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய நம்பிக்கையோ கர்த்தர் மேல் மாத்திரமே. நான் என்னுடைய ஞானத்தை நான் நம்பலை, நான் கர்த்தருடைய ஞானத்தை நம்புகிறேன், அவருடைய செயலை நம்புகிறேன். சில வேளைகள் அவர் செய்கிற காரியம் எனக்கு புரிய முடியாது. அல்லேலூயா. அவரை அறிபவர் யார்? அவர் செய்கிற செயலை அறிவது யார்? யாருமே முடியாது. நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் போல இருக்கு, வேதத்தில் நீ நல்லா வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் எப்பொழுதும் என்னை புரிஞ்சுக்க, என்னை தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, விசுவாசமாக இருக்கிறாயா, விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு தவிர என்னை புரிஞ்சுக்கோன்னு சொல்லலை. அப்படி என்ன அர்த்தம்னா, நான் செய்வேன்னு நீ நம்புறியா, நான் செய்வேன்னு நீ நம்புறியா அப்படின்னு நம்பணும். அல்லேலூயா. சந்தேகப்படாமல் நம்பணும். அதுதான் இந்த புத்தி. புரியுதுங்களா? அப்போ சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. 2வது, உன் முழு இருதயத்தோடு. ஏன் அங்க முழு? ஏன் முழு? பாதிலாம் வேலைக்காகாது. ஆஃப் சீனி ஆஃப் சானாலா?
Sini 50%, sini 50%. Tak boleh lah bos. Saya punya trust 100% dalam siapa? Yesus. தேவன் மேலதான் முழு இருதயத்தோடு. அப்படின்னா முழுசாவே கர்த்தர் மேல் சார்ந்திருப்பது. மூன்றாவது கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. ஆமா, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இது பாருங்க, இப்படிதான் பார்க்கணும். இங்கேயும் கர்த்தர் உன் சுய புத்தி மேல, இங்கேயும் கர்த்தர் உன் முழு இருதயத்தோடு, இங்கேயும் கர்த்தர், இதுவும் கர்த்தர் தான். நல்லா இல்ல? அந்த வசனத்தை அப்படிதான் பார்க்கணும்ல. இங்கேயும் கர்த்தர் தான், இங்கேயும் கர்த்தர் தான், இதுவும் கர்த்தர் தான். எப்போ இது மூணு நம்ம உணர்ந்து செய்கிறோமோ அப்போ எழுப்புதல் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் கர்த்தரையே நம்பினான். கர்த்தர் தான் சேமத்தை கொண்டு வர முடியும் என்று நம்பினான். இப்போ நம்ம எல்லாம் ஜெபத்தில் உட்காந்துருக்கோம், விசுவாசத்தோடு உட்காந்துருக்கேன். என் தேவன் என் தேசத்தை சந்திப்பார். நான் என்னுடைய தலைவர்கள் மேலே நான் நம்பிக்கை இல்லை. இவங்க தான் பாருங்களேன், வருஷம் நம்ம தலைவர்களை தான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தலைவர்களை இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்துட்ட பிறகு அப்புறம் நம்மளே சொல்கிறோம் இவங்க வந்தால் நல்லா இருக்கும்ன்றோம். அதுக்கப்புறம் இவங்க ஏன் வந்தாங்க அப்படின்றோம். ஏன்னா நம்ம நம்பிக்கையெல்லாம் அவங்களாம் எதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கை. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம தேசத்துக்கு நம்பிக்கை கர்த்தர் தான். அல்லேலூயா. அவங்க என்ன வேணாலும் செய்யட்டுங்க, என் தேவன் சகலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற தேவன். அவர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் இன்னமும் ஆளுகை செய்கிறார். என் தேசத்தை கர்த்தர் சேமத்துக்குள்ளே கொண்டு வருவார். மை ட்ரஸ்ட், மை டிபெண்டன்ட் only in God alone. அல்லேலூயா. God is good. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தானியேலை போல என்னோட நம்பிக்கை, என் தேசம் நிச்சயமாய் சுகம் பெறும், புதிய காரியங்கள் நடக்கும் என்ற விசுவாசம், நம்பிக்கை யார் மேலங்க? என் மேல இல்ல, கர்த்தர் மேல. ஆனா எனக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா, எங்கேயும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லணும், கர்த்தருடைய பிரசன்னத்தை பரிசாற்றணும். அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு தானியேல் புத்தகத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசினார். நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம். நம்ம பார்த்தோம், வேதத்திலிருந்து நிறைய பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசம் சேமத்துக்குள்ள வந்தது காரணம் என்ன? சபைகள் எழும்பினதினாலே, சபைகள் ஜெபித்ததினாலே, சபைகள் கர்த்தரையே சார்ந்திருப்பதினாலே தேசத்தில் ஒரு பெரிய மாறுதல் வந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தரை சார்ந்து இங்கே கூடி வந்திருக்கிறோம். நிச்சயமாய் நம்மளுக்கு ஒரு விசுவாசம், நம்பிக்கை உண்டு. கர்த்தர் நம் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே கொண்டு வருவார். ஜனங்கள் இயேசுவை காண்பார்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் உண்டு. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் நாங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு ஜனமாய் நாங்கள் செல்ல, மோசேயை போல, மோசேஸ்க்கு ஆண்டவர் ஒரு பிரசன்னத்தை கொடுத்து அது மக்கள் பார்த்து, என்னப்பா ரொம்ப பிரகாசமா இருக்கிறியே, அதை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. இன்னைக்கு நடக்க போகுது, நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய மகிமையை பார்த்து கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவாங்க. இந்த தேசம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். நீங்க போகிற இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துவார்களாக. அது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் நடக்கும். எப்ப நடக்கும் தெரியுமா? கர்த்தருடைய முகத்தை தேடும் பொழுது, அவரை முதலாவதாக பார்க்கும் பொழுது, எல்லாத்திலையும் அவரை முதலாவதாக வைக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த பாடலை பாடும். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். உணர்ந்து பாடுவோமா? இதுவரைக்கும் நம்ம சபையை நடத்தினது கர்த்தருடைய கிருபை. இதுவரைக்கும் நம்ம குடும்பத்தை நடத்தினது கர்த்தருடைய கிருபை. என்னை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்காத கர்த்தருடைய கிருபை. இன்னமும் கர்த்தர் நடத்துவார். என் தேசத்தையும் கர்த்தர் நடத்துவார். என் தேச தலைவர்களை கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லுமா? அல்லேலூயா. இதுவரை என்னை
நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஓ, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு, இதுவரை சுமந்தாரே, நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். எல்லாரும் சொல்லுமா, இதுவரை இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரமே, என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஓ, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு அல்லேலூயா நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மையெல்லாம், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. ஓ, நான் கண்ட மேன்மைகள் நீ கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் அல்லேலூயா நீர் ஏந்தும். எல்லாரும் சொல்லுமா, இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஓ, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். எல்லாரும் சொல்லுமா, இதுவரை இதுவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும், ஆண்டவரே என்னை நடத்தினீர், இந்த தேசத்திற்கு ஒரு பெரிய சேமத்தையும் என் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே என் தேசத்திற்காக நான் கண்ணீர் விட, என் தேசத்திற்காக ஜெபிக்க, என் தேசத்திற்காக ஆண்டவரே நான் கதறி ஜெபித்து ஆண்டவரே அந்த சேமத்திற்கு ஆண்டவரே நான் ஜெபிக்க, தானியேலை போல தேசத்திற்கும் சபைக்கும் ஜெபிக்க கர்த்தர் எங்களை நடத்துங்க, எங்களை நடத்துங்க, எங்க குடும்பத்தை அப்படியே நடத்துங்க, எங்க சபையை அப்படியே நடத்துங்க ஆண்டவரே, எங்களை கர்த்தர் நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா நடத்தியதற்கு ஹல்லேலூயா நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆமா ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு டேனியல் ஜெபித்த ஜெபத்தை பார்த்தோம். அவர் பாழாய் கிடக்கிற சபையை குடித்து ஜெபித்தான். கர்த்தர் சபை கொண்டு மக்களை கொண்டு ஒரு பெரிய சேமத்தை கொண்டு வந்தீர். இந்த ஒரு மனுஷன் ஜெபித்தான், உண்மையாய் ஜெபித்தான், மனம் தாழ்ந்து ஜெபித்தான், கர்த்தர் முகத்தை தேடினான். தேசத்தில் ஒரு சேமம் வந்தது, அநியாயங்கள் அழிக்கப்பட்டது, எல்லாம் விக்கிரங்கள் உடைக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கது. ஆண்டவரே, தானியேலுடைய ஜெபத்தை பார்த்து ராஜாவே சொன்னார், உன் தேவன் பெரியவர் என்று சொன்னான். தேவனை அறியாதவன் அவர் சொல்லுகிறான், உன் தேவன் தான் பெரியவர், தானியேல் தேவன் பெரியவர் என்று சொல்ல நேரம் வந்து விட்டது ஐயா. எங்கள் தேசத்திலே தேவன் பெரியவர் என்று சொல்ல நேரம் வந்து விட்டது. அதை எங்களை கொண்டு கர்த்தர் நடப்பித்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். சபையை கொண்டு நடப்பித்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் போகிற இடமெல்லாம் இது எங்களுக்கு ஞாபகத்துக்குள்ளே எப்பொழுதும் இருக்க நாங்கள் மறக்காதபடி நாங்கள் கர்த்தருடைய மகிமையை கொண்டு செல்லுகிற ஒரு வாகனமாய் இருக்கிறோம், ஒரு கருவியாய் இருக்கிறோம். போகிற இடமெல்லாம் ஒரு ஆண்டவரை எழுப்புதல் நடக்கட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென். Thank you. God bless you.